இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த நால்வருக்கும் நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஆத்ம நிலையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எழுந்து அசைகின்ற நிலையில் இருக்கக்கூடாது. நீங்க சொல்றத நாங்க செய்யறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை செலுத்துங்க. அதற்கு பிறகு நாங்கள் இவர்களுக்கு அசையா உயிர் நிலையை கொடுக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னால் நீங்க எல்லாம் வேட வம்சத்துக்கு அடிமையா இருந்தவங்கன்றத மறந்துடாதீங்க. நாங்க மறக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் வழக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நீங்க கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் 4 நாழிகையில் சூரியன் உதிக்க போகிறது. சூரியன் உதித்த பின் கடகமலைக்கு சென்று அங்கு இருக்கிற மந்திர கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் என்னிடம் காணிக்கையாக கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் இவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். நாங்கள் உயிர் கொடுத்த பிறகு எங்கள் ஆசையுடன் மீண்டும் உங்களிடம் திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த மந்திர கத்தியால் மட்டும்தான் இவர்களை உங்களால் பலியிட முடியும். அப்படி பலியிட்டால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். இன்னும் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை தேடிதான் வந்தேன் குருவே. நாளைக்கு பௌர்ணமி. உங்க விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட என்னால பௌர்ணமிக்கு முந்தைய 48 மணி நேரம் சாதாரண மனுஷனா மட்டும்தானே இருக்க முடியும். நீங்க எனக்கு கொடுத்த எந்த மந்திர சக்தியும் என்னால பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினாலும் அது எதுவுமே செயலாகாதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை நான் எச்சரிக்கிறேன். சரிங்க குருவே. நீங்க போன காரியம் என்னாச்சு? அந்த கிழவன் கிழவி ராணி அந்த 3 பேரும் போன ரகசிய அறைக்குள்ள நீங்களும் போனீங்களா? அந்த ரகசிய அறைக்குள்ள சித்தார்த் ராணி பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருளை அதை எடுத்துட்டீங்களா? அது என்ன பொருள் குருவே? சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. அது உனக்கு தேவையில்லாதது. இப்போ நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. முதல்ல இங்கிருந்து கிளம்ப. இந்த மாதிரி எதிர்த்து என்ன கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இல்ல குருவே, கேட்க மாட்டேன் குருவே. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க குருவே. ஓ, என்ன மன்னிச்சிருங்க குருவே. அகோர அதிபதி மனோவோட விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டதுனாலதான் இவனையும் அகோர அதிபதி மாதிரியே என்னோட ஆத்ம சக்தி உணர்த்திருக்கு. அதனாலதான் நான் குழம்பி போயிட்டேன். இப்பதான் உண்மை என்னன்னு எனக்கு தெரியுது. அகோர அதிபதியா இருக்கிற மனோ இன்னும் அகோர ராஜகுருவாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கான். இப்ப போற மனோ அகோர அதிபதியால உருவாக்கப்பட்டவன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு அத முதல்ல அடையணுங்கிறதுக்காக தானே இவனை உருவாக்கி அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். அக்னி தேவன் நமக்கு நெருப்புல வேடன் ரகசியம்னு குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு. அகோர அதிபதியால உருவாக்கப்பட்ட இந்த மனு தாத்தா பாட்டி ராணி 3 பேரும் ரகசிய அறைக்குள்ள போனதா சொல்றான். இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ரகசியத்தை பத்தி நாம ராணி கிட்ட கேட்டா இதுக்கான பதில் கிடைக்கும். தாத்தா, போன காரியம் என்னாச்சுமா? தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க விசேஷமான ஒரு கோவிலை பிடிச்சி அந்த கோவில்ல இருக்க பூசாரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. அப்புறம் அந்த பூசாரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார் சித்தப்பா. நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஸ்ரீ அந்தன ரிஷி சுவாமிகள் அவர் சிஷ்யங்களோட வர்றாராம். வாட்? சுவாமிகள் வராரா? ஆமா தாத்தா, அந்த சுவாமி பேரை கேட்டதும் நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் காஷ்மீர்ல டியூட்டியில இருந்தப்ப அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிறவங்க அவரை ஒரு கடவுளாவே பார்ப்பாங்க.
எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவரை போய் பார்த்தா சரியாயிடும்னு அவரை தேடி போய் பார்ப்பாங்க. நானும் அவரை ஒரு தடவை பார்க்கணும்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை அவர் காஷ்மீர் வந்தப்ப அவருடைய முழு பாதுகாப்புக்கும் என்னோட டீம் தான் பொறுப்பேற்றுக்குச்சு. அப்பதான் அவர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். என் பொண்ணு காணா போனதுக்கு அப்புறம் அவ எங்க இருக்கா, உயிரோட தான் இருக்காளா, எப்ப கிடைப்பான்னு பல சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டேன். தாத்தா அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தாத்தா? விதி வலியது. அவ கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை தேடி வருவான்னு ஒரே வார்த்தையில சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. ராணி, அக்கா, உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான் நான் உன்னை உடனே வர சொன்னேன். சொல்லு ராணி, என்ன விஷயம்? அக்கா, நம்ம தாத்தா பாட்டியோட நம்ம வீட்டுல இருக்கிற ரகசிய அறைக்கு போனேங்க்கா. அங்க தாத்தா, அந்த மச்சத்தை பத்தி இந்த புத்தகத்துல ஏதாவது எழுதுகுதா? அந்த மச்சம் அந்த தலைமுறையில இருக்கிற யாரோட வலது தோள்ல வருகிறதோ அப்பொழுது பார்த்திபன் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் வருவான்னு போட்டிருக்குமா? அந்த புத்தகத்துல இருக்கிற பார்த்திபனுக்கு வலது தோள்பட்டையில எந்த இடத்துல நட்சத்திர மச்சம் இருந்துச்சோ அதே இடத்துல தாடிகாரனுக்கும் திடுதிப்புன்னு அந்த மச்சம் வந்ததுக்கா. ராணி, நீ பார்த்த புத்தகத்துல இருந்த பார்த்திபன் தான் நம்ம வேம்பு சாருன்னு நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. இந்த விஷயம் என்னோடவே போகட்டும். இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னக்கா? ராணி, நீ எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா சுகப்பிரசவமா பெத்தெடுக்கிறத பத்தி மட்டும் நீ யோசி. மத்தது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். அதான் நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இங்க பாரு ராணி, வேம்பு சாருக்கு ஒன்னும் இல்ல. நீ இப்ப சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கு, தெரிஞ்சுக்கிட்ட. அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. என்ன புரியுதா? புரியுதுக்கா.